கார்த்திக் எந்த சீன் எடுக்க போறோம் சார்? ஒரே லொகேஷன் லவ் பண்ற சீனும் இருக்கு, பிரியிற சீனும் இருக்கு சார். என்ன எடுக்க போறீங்க நீங்க சொல்லுங்க சார். இன்னைக்கு அவங்க காஸ்டியூம் மேக்கப் சரி பாத்துக்கலாம். அந்த டயலாக் போர்ஷன் மட்டும் கரெக்டா எடுத்து வச்சிரு. ஓகே சார். நண்பா வா நண்பா உட்காருங்க. வா நண்பா. என்ன நண்பா ஷூட்டிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. என்ன நண்பா ஹீரோ கொஞ்சம் வருத்தப்படுறாரு. என்ன நான் நல்லா எடுக்கலன்றாரா? உன் மேல கோவம்லாம் இல்லை நண்பா, கொஞ்சம் டெக்னிக்கலா எடுக்கலன்றாரு. டெக்னிக்கலான்னா 3D படம் அந்த காலத்துல எடுத்தாங்க, அது மாதிரி 4D 5D எதுனா எடுக்கலாமா? அது இல்லை நண்பா, நீ தள்ளின்னு வந்து எடுக்கலையா, மேலே கீழே எடுக்கலையா, கிட்ட வந்து எடுக்கலையா, சுத்தி சுத்தி எடுக்கலையா, அந்த டெக்னிக்கலை சொல்றாரு நண்பா. சரி அதெல்லாம் எடுக்கணும்னா செலவாகும். செலவாகுமா? என்ன நண்பா அதே கேமரா தானே, அப்புறம் செலவாகுன்ற? நண்பா தப்பா வச்சுக்காத, அந்த ஆள் லூசுன்னு தெரியும், நீயும் லூசு மாதிரி பேசுறீங்க நண்பா. அவர் சொல்றது ட்ராலி ஷாட்டு, அதுதான் தள்ளி வந்து எடுக்கலையான்ட்டு. ஜிம்மி கீழே மேலே எடுக்கலையான்றது ரோலிங் ஷாட்டு. அது இந்த கிம்பல்ல கிட்ட வந்து எடுப்பாங்க, கோபுரான்னுவாங்க. அது அந்த ஆளுக்கு சொல்ல தெரியல. சரி நண்பா, அதெல்லாம் போட்டுதான் இடம். எவன் காசு தர்றது? அதுக்கெல்லாம் செலவாகுமே. பார்த்து எடு நண்பா, அதெல்லாம் பார்த்து வாங்கிக்கலாம். என் குத்தம்மா யாரு நான் சொல்ற நான் கூட்டமா சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஸ்ரீபா, படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? வேலை இருந்தா போய் பாருங்க. இதுவே ஒரு வேலை தான் ஸ்ரீபா. என் ஃப்ரெண்டு சினிமா எடுக்கிறாரு. சினிமா எடுக்கல, என் உயிர் எடுக்கிறான்னு சொல்லு. எது நான் உயிர் எடுக்கிறேன்னா? காலைல வந்து உட்காந்துடுற, அந்த கூறு கட்ட முதலாளி எதுவுமே செய்ய மாட்டான். ஸ்ரீபா அந்த மாதிரிலாம் முதலாளிய பேசாத ஸ்ரீபா. நான் கௌரவமா தாங்கிறேன், பம்ப்ளேட் வந்து தோட்டத்துக்கு வரேன், என் கௌரவம் நான் வருது, என் மானம் தான் போகுது. எப்போ கூட்டு வந்தாரு? நடிக்காதடா, நீ கூட தான் கூட வந்த. என்ன நண்பா சொல்றா போல? நீ வேற சும்மா எந்த பொம்பளையோட நான் வந்தேன்? 25 கிலோ பிரியாணி டைஸா போல ஒரு பொம்பளை கூட்டின்னு வந்தல சார். எனக்கு தெரியாம யார் சார்? ஏய் நீ காஸ்டியூம் தெரிஞ்சுக்காத, டைலாக் தெரிஞ்சுக்காத, இதெல்லாம் எவனா சொன்னா அதை மட்டும் கேளு. அட அவரை விடு நண்பா, யார் அந்த 25 கிலோ பிரியாணி டைஸா? நான் திரு முகிற சொல்லு. சத்தியமா யாருன்னு தெரியல நண்பா. யோ அந்த டேஸாவும் என் ஓனர் அப்ப பார்த்தாங்க டேஸ் ஆடி நிக்கிறாங்க. ஏய் நண்பா, ஹீரோ என்ன சொல்றா போல நண்பா. சாரி நண்பா, கொஞ்ச நேரத்துல உன்னை பத்தி தப்பா நினைச்சேன். அது விட்டும் நண்பா, அவன் முதலாளிக்கும் மாதிரியே தரமான்றான், எனக்கும் மாதிரியே தரமான்றான். சொல்லு நண்பா. ஸ்ரீபா அது ஷூட்டிங் ஸ்ரீபா, மேல ஆடி இருப்பாங்க, நீ கிளம்பு. இவனுக்கெல்லாம் நம்ம எப்படி வந்துருக்கேன், தலையெழுத்த பாத்தியா? கார்த்தி நீ என்ன பண்ற, அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துடு. ஓகே சார். என்ன கார்த்தி கிளம்பிட்ட? டைரக்டர் வேலை சொல்லிருக்காரு மேடம். ஓ வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். என்ன நண்பா இதே 25 கிலோ பிரியாணி டைக்ஸ் ஆகுமா? சும்மா ரம்பா. சார் இன்னைக்கு மதியானம் பிரியாணியா சார்? உனக்கு யாருமா சொன்னது? இப்பதான் இவர் பிரியாணின்னு சொன்னாரு. ஹீரோ ஒரு செவிட்டு முட்டம், இது ஒரு செவிட்டு முட்டம், நீ என்ன சொன்ன இதுனா கேக்குது. ஆமாமா மதியானம் பிரியாணி போடலாமான்னு கேட்டிருந்தாரு. உட்காருமா. இவர்தாம்மா ப்ரொடியூசர். இவரும் ப்ரொடியூசரா? இந்த படத்துக்கு எத்தனை பேர் தான் சார் ப்ரொடியூசரு? ஏமா அறிவு இல்லையா? இவர் ப்ரொடியூசருக்கு தெரிஞ்சவருன்னு சொல்ல வந்தேன், அதுக்குள்ள ப்ரொடியூசரான்னு கேக்குற. அப்ப அவர் ப்ரொடியூசர் இல்லையா? நண்பா அதுக்கே டேக்ஸ் ஆகி வாய் வண்ணாரப்பேட்டை வரையும் போகுது. டைலாக் பேசும்போது பாக்கலையா, தண்டையார்பேட்டை வரையும் போகும். சார் இன்னைக்கு என்னோட டைலாக் என்னன்னு சொல்லுங்க சார். டைலாக் சொல்றேம்மா, ஹீரோ பார்த்து சொல்றேன். வீட்டோட மாப்பிள்ளையா நீ வந்தன்னா இந்த தோட்டம் துறவெல்லாம் உனக்கு, இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. இதாம உன் டைலாக். அந்த மூஞ்சிக்கு இவ்வளவுலாம் தேவையா சார்? இவளே தேவையில்லைன்னு தான் நான் படத்துல போட்டிருக்கேன், இவ அதை கேட்கற. ஏமா டைரக்டர் சொன்னா டைலாக் மட்டும் சொல்லாமா, நீ அதுல இருந்து நோண்டி நோண்டி கேட்டுனுக்குற. இந்த படத்துல நான் ஹீரோயின் ஃபுல் டீடைல் கேட்பேன். நண்பா ரொம்ப பேசுது, நாக்கு போடுது, நாலு கேள்வி விட்டேன். அப்புறம் போச்சுன்னா எவன் படம் இருக்குது, சும்மா நண்பா. ஏமா நீ டைலாக் மட்டும் சொல்லுமா. என் வீட்டோட வந்தீங்கன்னா தோட்டத்தரவுல உனக்கு தருவோம், இல்லனா இல்ல. நீ என் வீட்டோட வந்தீங்கன்னா தோட்டத்தரவு எல்லாமே தருவோம், இல்லனா இல்ல. வீட்டோட மாப்பிள்ளையா? அறிவில்லையாமா? ஏமா ஏதோ பெரிய ஹீரோயின், இவர் சொன்ன டைலாகே திரும்ப சொல்ல முடியல உன்னால. என்ன சார் பெருசா சொல்ல முடியல? வீட்டோட மாப்பிள்ளைன்றத விட்டேன், அதானே? அததான் விட்ட, ஆனா ஃபுல் டைலாகா பேசுமா. இப்ப சொல்றேன் சார், நீ என்ன கல்யாணம் பண்ணணும்னா வீட்டோட மாப்பிள்ளையே வந்தீங்கன்னா. ஏமா டைலாக பேசணும் பல்ல காட்டிட்டு இருக்க,
நீ என்ன நண்பா டைரக்டர் எந்திரிச்சு பளிச்சுன்னு 2 அரை விட வேண்டியது. ஒரு நாள் ஒரு நிமிஷம் உட்காந்துருக்கு பள்ளின்னு அறைய சொல்றிய, டெய்லி இந்த சித்திரவதை அனுப்பிச்சுது. என்ன சார் அவர் கூட சேர்ந்து நீங்களும் பேசினு இருக்கீங்க? டைலாக் கரெக்டா சொல்றேன் இருங்க. அதே கரெக்டா சொல்றேன். என்ன சார் அவர் கூட சேர்ந்து நீங்களும் பேசினு இருக்கீங்க? டைலாக் இப்ப கரெக்டா சொல்ற பாருங்க. கரெக்டா சொல்றியா? சொல்லு பாப்போம். நீ வீட்டோட மாப்பிள்ளையா வந்தீனா தோட்ட தொரவு எல்லாமே உனக்கு, இல்லனா கிடையாது. இங்கேயே இந்த தடவை டேக் வாங்கினேன். அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இது மாதிரிலாம் பண்ணாதம்மா. அடுத்த டைலாக் சொல்றேன் கேட்டுக்க. உனக்காக என் வீட்டையெல்லாம் பகைச்சிட்டு வரேன். உனக்காக என் வீட்டையே பகைச்சின்னு வரேன். ஓகேம்மா, இந்த 2 டைலாக்கும் சேர்த்து ஒரு தடவை சொல்லுங்க. வீட்டோட மாப்பிள்ளையா வரணும்னா வீட்டோட மாப்பிள்ளையா வந்தீனா நல்லா பேசுறேம்மா. வீட்டோட மாப்பிள்ளையா வந்தீனா தோட்டத்துறவெல்லாம் தருவேன், இல்லனா இல்ல. அப்படியே சொல்ல. ஐயோ டைலாக் மறந்து போச்சு. என்ன நண்பா பேசவே தெரியல, ஈன்னு பல்ல காட்டுது. நீ எப்படிதான் ஷூட்டிங் பண்ணுகிற? ஒரு பக்கம் காது கேட்காத ஹீரோ, ஒரு பக்கம் காதுல விழுந்தாலும் டைலாக் சொல்லாத ஹீரோயின். என் நிலைமையை பாத்தியா நண்பா? சார் இப்ப பேசுறேன் சார். வீட்டோட மாப்பிள்ளையா வந்தீனா தோட்டத்தொரவு எல்லாமே தருவோம், இல்லனா இல்ல. அதனாலதான் வீட்டுல எல்லாரையும் பகச்சிக்கின்னு உன் கூட வரேன். நண்பா திட்னா கொஞ்சம் சொரணையோட பேசுறாங்க நண்பா. சார் எத்தனை வந்தாச்சு சார்? ஷூட்டிங் போலாமா? நண்பா வாட் இஸ் திஸ்? இதுதான் ட்ராலி. ட்ராலியா? அதிர்ச்சி ஆகாத நண்பா, இதுதான் ட்ராலி. அவர் கொடுத்த காசுக்கு இதுதான் வரும். ஹீரோவை கூட்டணுமாப்பா. வணக்கம் சார். ஹீரோயின் எப்போ வந்தாங்க? அவங்க வந்து ஒரு 1 hour ஆச்சு சார். 1 hour உட்கார வச்சு என்ன பேசியிருந்தீங்க? இல்ல சார், டைலாக் தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. எனக்கு மட்டும் ஆம்பளை சொல்லி தருவாரு, அவங்களுக்கு மட்டும் இவர் சொல்லி தருவாரா? ஏங்க யார் சொல்லி கொடுத்தாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க 2 பேருக்கு நீங்க தான் சொல்லி தரணும். ஏன் நண்பா எதுக்கெல்லாம் போறாமப்படுறாரு? இப்படிதான் கேடு கெட்டு போய் தான் இருக்கு. அடுத்த தடவை சொல்லி தரேன்னா. சரி வாங்க ஷூட்டிங் போலாம். சரி வாங்க போலாம். முதல்ல அங்க சொன்ன டைலாக் நீ பேசுற. நீ பேசி முடிச்ச உடனே ட்ராலி மூவ் ஆகும். அவர் சொன்ன டைலாக் நீங்க பேசுறீங்க. ஓகே பண்ணிடலாம். என் வீட்டோட மாப்பிள்ளையா வரணும்னா தோட்டம் தொரவு எல்லாமே கிடைக்கும், இல்லனா இல்ல. உங்க வீட்டு தோட்டம் துறவு எனக்கு வேணாம். ஒரு நிமிஷம். 2வது ஆக்ஷன். வீட்டோட மாப்பிள்ளையா வரணும்னா தோட்டம் தொரவு எல்லாமே கிடைக்கும், இல்லனா இல்ல. ஏமா கேமரா பாத்து உனக்கு அறிவு இல்லையாமா? அங்க இருக்காருமா. உன் ஃபீல் தான் அவர் கோபத்துல சொல்ற. சரிங்க என்ன பண்றேன்னா இப்படி சொல்ற. வீட்டோட மாப்பிள்ளையா வந்தாதான் எங்க வீட்டு தோட்ட துறவுலாம் கிடைக்கும், இல்லன்னா இல்ல அப்படின்றது கோபத்துல சொல்ற நீ. சரிங்க சார். நீ மொத்தமா கேமராமேனுக்கு சொல்ற மாதிரி இருக்க. ஒண்ணா போலாமா? ஓகே சார். நீங்க ரெடியா? ஓகே. நீ ட்ராலி ரெடியாப்பா? ரோலிங்கா ஆக்ஷன். நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா வரணும்னா தோட்ட தொரவு எல்லாமே கிடைக்கும். வரணும்னாவா? ஐயோ சார். வரணும்னா வரணும்னா. ஓகே சார் ஓகே சார். நீங்க வீட்டோட மாப்பிள்ளை சொல்லலாமா? அறிவு இருக்காமா? ஆக்ஷன் நான் சொன்னேனா? ரோலிங்கா ஆக்ஷன். நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா வரணும்னா தோட்ட தொரவு எல்லாமே கிடைக்கும், இல்லனா இல்ல. ட்ராலி ஃபார்வர்ட். உங்க வீட்டு தோட்டம் துறவு எனக்கு வேணாம். என்னால கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உன்னை காப்பாற்ற முடியும். இருங்க சார் ஒரு நிமிஷம். அப்புறம் அடுத்தது ஒண்ணு வருது, அதையும் அது சொல்லுவா. சொல்ல வேணாமா? வந்தது வரைக்கும் சொல்லுமா. வாயில நல்லா வருதுமா. நான் சொல்றதை கேளு. நான் ஆக்ஷன் சொல்ற டைலாக் மெமரியில இருக்கா? ஓகே சார். உங்களுக்கு இருக்கா? அவங்க டைலாக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவங்க டைலாக் நீ ஏன் ஞாபகம் வச்சுக்கணும்? அப்பதான் அவங்க முடிப்பாங்க, அப்பதான் பேசணும். அவர் பேசும்போது ஃபீல் பண்ணணும். நீ ஓகே சார். எனக்கு என்ன போச்சுன்னு இருக்கக்கூடாது. உங்க வீட்டு தோட்டம் துறவு எனக்கு வேணாம். என்னால கஷ்டப்பட்டு சார் அது நான் பேசணும் சார். இருங்க. ஏமா கன்ஃபியூஷன் உங்களுக்கு? உன் டைலாக் மட்டும் நீ பேசுமா. அவர் பேசும்போது ஃபீல் பண்ணுமா. அவங்க டைலாக் மட்டும் அவங்க பேசட்டும். ட்ராலின்னு சொன்னோன்னு நீங்க பேசுங்க. ட்ராலி மட்டும் கேட்க தெரியுதுல, மூவிங் எடுக்க தெரியல, மூவிங் எடுக்க தெரியல. பாத்துக்க நண்பா என் பொழப்ப. ஒரு தள்ளி இறங்கியா இப்பதான் கிட்ட முடியும். கரெக்டா இல்லா இல்ல பேசுவல. இப்போ பேசுங்க சார். உயிரை வாங்காதீங்க. ஆக்ஷன். வீட்டோட மாப்பிள்ளையா வரணும்னா தோட்ட தொரவு எல்லாமே கிடைக்கும், இல்லனா இல்ல. ஏமா இப்படி இருக்க? வேணும் ஒரு ஃபீலிங் இருக்கால, ஒரு ஃபீலிங்கோட பேசுமா. அவங்க ஃபீலிங்கா பேசும்போது பாருங்கல்ல. நீ இப்படி சொல்லணுமா சார்? இல்லம்மா, அதாவது ஃபீல் அப்படி இருந்தாதான் இதெல்லாம் கொடுக்க முடியும், கட்டிக்க முடியும்ன்ற ஃபீல். போலாமா? ஒரு வாட்டி சொல்லுங்க சார். நீ சொல்லுமா. நான் சொல்லுங்க சார். நான் திருப்பி ஸ்கிரிப்ட் அதுதான் ஒரு தடவை 4 தடவை சொல்லி கொடுத்தேன். சொல்லுமா ஒரு தடவை டைலாக. சொல்லுங்க சார். வீட்டோட மாப்பிள்ளையா வரணும்னா வந்தனா
சார் உங்களுக்கே இப்ப தப்பா வருதுல அது மாதிரி தான் சார் எங்களுக்கு. ஆமாம்மா நான் தப்பு பண்ணலாம். கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறவன் என்ன வேணா கொடுக்கலாம், ஆன்சர் தான் கரெக்டாக எழுதணும். புரியுதா? கொஸ்டின் பேப்பர்ல என்ன வேணா இருக்கலாம், ஆன்சர் எழுதுற படத்தை வச்சுக்கினா கரெக்டாக எழுதணும். மார்க் அதுக்கு தான், கொஸ்டினுக்கு கிடையாது. உனக்கு புரியுதா? எங்கேயோ வேடிக்கை பார்க்காத, பழைய மாதிரி இருக்க மாட்டேன், எத்து போட்டு வச்சிருவேன். ரெடியா? சரிங்க. ஏன் காத்துல நீ எழுதிருக்க? இல்ல சார் மைண்ட்ல ஏத்துறேன் சார். மைண்ட்ல எழுதுறேன். போலாமா? போலாம் சார். ஆக்ஷன். என் வீட்டோட மாப்பிள்ளையா வரணும்னா தோட்டம் துறவு எல்லாமே சாரி சார். ஆக்ஷன். நீ வீட்டோட மாப்பிள்ளையா வந்தீனா ஐயோ சாரி சார். நீ வீட்டோட மாப்பிள்ளையா வந்தீனா தோட்டம் துறவு எல்லாமே கிடைக்கும், இல்லனா இல்ல. ராலி ஃபார்வர்ட். உன் வீட்டு தோட்டம் துறவுலாம் எனக்கு வேணாம், என்னால கஷ்டப்பட்டு உன்னை காப்பாற்ற முடியும். கட் பண்ணீங்க சார். கஷ்டப்பட்டு வாய்ச்சி, கஷ்டப்பட்டு உழைச்சி உன்னை என்னால காப்பாற்ற உன்னை முடியும். காப்பாற்றணுமா? யார் அவங்க? உன்னை காப்பாற்றணுமா? கஷ்டப்பட்டு என்னால கஷ்டப்பட்டு உழைச்சி உன்னை காப்பாற்ற முடியும். என்னால ஒருத்தருக்கு கஷ்டப்பட்டு ஒருத்தருக்கு காப்பாற்றுவோம் ஒருத்தருக்கு இல்லை, எல்லாம் ஒன்னே ஒண்ணு நீங்க தான். ஓகேவா? இறங்க. பாவம் அவன் உன் வீட்டு தோட்டம் துறவும் எனக்கு வேணாம், என்னால கஷ்டப்பட்டு உழைச்சி உன்னை காப்பாற்ற முடியும். உழைச்சி உன் வீட்டு தோட்டம் துறவு எனக்கு வேணாம். உழைக்காமா நீ? இல்லம்மா ஸ்பாட்ல உழைச்சி உன்னை சார் மறுபடியும் சொல்லணுமா சார்? மறுபடியும் அந்த டயலாக் சொல்லுங்க. ஆமாமா ட்ராலி ஷாட்ல போலாமா? என்ன சார் இவ்வளவு பேக்ல பரவாயில்ல நில்லுங்க. கேமராமேனே ஒண்ணு சொல்லல. சொல்லுங்க சார். சத்தியமா உயிர் போகுது சார். நண்பா பாத்தியா என் பொழப்ப? ஆக்ஷன். என் வீட்டு மாப்பிள்ளையா வரணும்னா தோட்டம் துறவு எல்லாமே கிடைக்கும், இல்லனா கிடைக்காது. ரோலிங். இருங்க. என்ன பண்ணீங்க? நீங்க சொல்ல ஃபீலிங்கோட பாத்துங்க. ஃபீலிங்கோட தான் பாத்தீங்க. அப்படி அரை. ரெடி? ஆக்ஷன். என் வீட்டு மாப்பிள்ளையா வந்தீனா தோட்டம் துறவு எல்லாமே கிடைக்கும், இல்லனா கிடைக்காது. ராலி ஃபார்வர்ட். உன் வீட்டு தோட்டம் துறவுலாம் எனக்கு வேணாம், என்னால கஷ்டப்பட்டு உழைச்சி உன்னை காப்பாற்ற முடியும். சார் இதுக்கு மேல இழுக்க முடியல சார். எங்க கேமரா தாங்க ட்ராலில இருக்கான், என்ன நிக்க வச்சு இழுக்கிறீங்க? எல்லாம் வக்கனையா பேசு. அந்த கேமரா வச்சு ஹைட்ராலிக்கு அது இல்ல. இது ரோட்ல பிச்சை எடுத்துறவங்களோட எடுத்துட்டு வந்த ட்ராலி, அதுல உன்னை வச்சுதான் இழுக்க முடியும். ஓஹோ அப்போ ஓகேங்க. என் வீட்டோட மாப்பிள்ளையா வரணும்னா தோட்டம் துறவு எல்லாமே கிடைக்கும், இல்லனா கிடைக்காது. வந்தீனா ஒரு ஃபீலிங்கோட வந்தீனா என் வீட்டுக்கு சோறு துண்ண வந்தேன்னா நல்ல சோறு போடுவேன்னு சொல்லு. என் வீட்டுக்கு வீட்டோட மாப்பிள்ளையா வந்தீனா தோட்டம் துறவு எல்லாமே கிடைக்கும், இல்லனா கிடைக்காது. அங்க மூஞ்சி திருப்பி போன ட்ராலி சாட்ல இவ்வளவுதான் திரும்பிட்டேன் சார் நானே. மொத்தத்தையும் அந்த மூஞ்ச பார்த்து பேசுறீங்க. நான் எந்த இந்த சாட்டை போடுவேனா அந்த சாட்டை போடுவேனா? கொஞ்சம் இப்படி வாங்க, பாருங்க. கொஞ்சம் ரைட்ல வாங்க. என் வீட்டோட மாப்பிள்ளையா வரணும்னா தோட்டம் துறவு எல்லாமே கிடைக்கும், இல்லனா கிடைக்காது. வந்தீனா ஏமா வரணும்னால வந்தீனா? ஏமா என் ஃப்ரெண்ட் எப்படி உயிர் வாங்குறா? இல்ல சார் கொஞ்சம் ஏதோ மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. இப்படிதான் போயிருக்கு. ஏமா நீ கொஞ்ச நேரம் போய் டயலாக். இல்ல சார் நான் சொல்லிடுறேன் சார். பண்ணுமா, நான் அவர் ஷாட் எடுத்துக்கிறேன், நீ போமா. ஆக்ஷன். உன் வீட்டு தோட்டம் துறவு எனக்கு வேணாம், என்னால கஷ்டப்பட்டு உழைச்சி உன்னை காப்பாற்ற முடியும். கட் பண்ணிங்கப்பா. நண்பா இந்த எடுத்துட்ட இந்த கீழே இருந்து மேல எப்ப எடுப்பேன்? இப்ப அதையும் எடுப்பேன் நண்பா. அதையும் நீ பார்க்க தானே போற. சொத்து சுகம் வேணும்னா என் கூட வா, உன் கூட சேர்ந்து கஷ்டப்படணும் எனக்கு அவசியமே இல்ல. நம்ம காதல் அவ்வளவுதானா? எடைக்கு ஒரு கணக்குல போடல. நம்ம காதல் அவ்வளவுதானா? ஒரு ஃபீலிங்கோட சொல்லுங்க. ஆக்ஷன். நம்ம காதல் அவ்வளவுதானா? ஒரு லுக் பார்த்துட்டு திருப்பி திரும்பிடுறாங்க. ஆக்ஷன். நம்ம காதல் அவ்வளவுதானா? கட் கட். அதே மாதிரி நில்லுங்க. நீ நில்லுமாங்க. அதே டைலாக். சொல்லுங்க சார். ஆக்ஷன். நம்ம காதல் அவ்வளவுதானா? இருங்க, அவங்க பேசுறாங்க முதல்ல. பேசுமா. என்ன சார் பேசணும்? எதுனா பேசு, வாய்க்கு வந்தது. உன்னை வச்சு நான் படுற பாடுக்க முடியலம்மா. வேணும்னா என் கூட வா, உன் கூட சேர்த்து கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. இங்க பாருமா, இப்படி பார்த்த மாதிரி இருந்த. ஆக்ஷன். சொத்து சுகம் வேணும்னா என் கூட வா, உன் கூட சேர்ந்து நான் கஷ்டப்படணும் அவசியம் கிடையாது. நீங்க டைலாக் பேசு. நம்ம காதல் அவ்வளவுதானா? டைலாக் பேசிட்டேன், கேமரா எங்க? நீங்க தானே கீழே மேல எடுங்க, அது ஒரு ரூபாய். அவ்வளோ ஹைட்ல வச்ச மூஞ்சி தெரியாதா? நீங்க கீழே மேல எடுக்கீங்க. சரி மேல எடுத்துட்டு கீழே இன்னும் எடுக்கலையா? எடுக்கிறேன் இப்ப. ஆக்ஷன்மா. சொத்து சுகம் வேணும்னா என் கூட வா, உன் கூட இருந்து கஷ்டப்படணும் எனக்கு அவசியமே இல்லை. நம்ம காதல் அவ்வளவுதானா?
கட். நீங்க சொன்ன ட்ராலி எடுத்தாச்சு, மேலே எடுத்தாச்சு, இப்போ கீழே எடுத்தாச்சு. அடுத்தது சுற்றி சுற்றி எடுக்கணும், கிட்ட வந்து தூரம் எடுக்கணும். அதையும் எடுக்கிறேன். செம்ம டேரக்டர்ப்பா, நான் சொன்ன மாதிரிலாம் எடுக்கிறாரு. நண்பா சினிமால இப்படி இல்லாம எடுப்பாங்க? சத்தியமா எவனும் அது மாதிரி எடுக்க மாட்டான் நண்பா. ஏன் தலையிட்டு அப்படி எத்துன்னு இருக்கேன். இது வித்தியாசமா இருக்குங்க சார். உண்மையாலே வித்தியாசமா இருக்குமா சார்? இதுல என்ன வித்தியாசம் தெரியுமா? உங்க 2 பேர் தொப்பை தான் தெரிஞ்சிருக்கு கேமராவில். இதுதான் வித்தியாசமா இருக்க போகுது. வாங்க சார், சுத்தி சுத்தி எடுக்கலாம். நண்பா ஒரு ஆசைப்படுறாருல, அந்த சுத்தி சுத்தி எடுத்துரு நண்பா. இப்போ உங்களுக்கு சுத்தி சுத்தி எடுக்கிறது சும்மா பபிள் கம் மெல்ற மாதிரியோ இல்லை ஏதாவது தின்றா மாதிரியோ, நீங்க துண்ணு முடிச்சவொடனே நீங்க துண்டுற மாதிரி, நீங்க துண்ணு முடிச்ச 2 பேரும் ஒரே டைம் மெல்லாதீங்க. டப்பிங்ல போட்டா நான் செத்துருவேன். போலாமா? முதல்ல நீங்க மெல்றீங்களா நீங்க மெல்றீங்களா? அவரே மெல்லட்டும் சார். அவர் மெல்லட்டும். அவர் மெல்லு நின்று உடனே நீ மெல்லு. ஓகேவா? போலாமா? ஆக்ஷன். எவ்வளவு நேரம் மெல்லுவ? நிறுத்தினாதானே அவங்க மெல்ல முடியும். அதான் நிறுத்திட்டாங்க. இருங்க, ஒன் மார். இவங்களை பார்க்கணும், உங்களை பார்க்கணும். அவங்கள பார்த்தா பேசுறீங்க. நான் உங்களை லவ் பண்ற மாதிரி இல்ல படத்துல. அவங்க தான் உங்களை லவ் பண்றாங்க. வேண்டாம் இருப்பா. ஓகேவா? ரெடி? ரோலிங். ரோலிங்கா சார்? ஆக்ஷன். முதுகு பக்கம் வரும்போது எதுக்கு நீ மெல்ற? உன் பக்கம் முன்னாடி வரும்போது மெல்ல வேண்டியதானமா? உன் முதுகு வரும்போது நீ மெல்ற, உன் முதுகு வரும்போது நீ மெல்ற. யோசிச்சு பாருங்களேன். நமக்கு பின்னாடி கேமரா வரும்போது சும்மா கூட இருக்கலாம். முன்னாடி வரும்போது நீங்க மெல்றது பிடிச்சமா இருக்கு. சோ பரதநாட்டியம் ஆடுற மாதிரி அது வேண்டாம். ஆடு அசைப்படுற அளவுக்கு. அப்பதான் நான் டப்பிங்ல எதுனா போட முடியும். இல்ல அசிங்க திட்டுங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுங்க. அதுதான். அப்பதான் டைலாக் பேசுற மாதிரி இருக்கும். ஒன்மோர் போய் தொலைக்கலாமா? நீ பேப்பரை வச்சு சத்தியமா பார்க்காத. அதுல இருக்கிற டைலாக் இல்ல. நான் டப்பிங்ல தான் போட போறேன். ரெடியா? ஆக்ஷன். இப்ப நீ மெல்லணுமா? உனக்கு மூஞ்சிக்கு நேரா வந்துருக்குமா? இருங்க சார், கட் பண்ணுங்க சார். அவர் மெல்லது நிறுத்தினா தானே சார் நான் பண்ண முடியும். அவர் முது பக்கம் வரும்போது தெரியவா போகுது. இந்த நாலேஜ் கூட இல்லாம நீ எல்லாம் நடிக்க வந்துட்ட. ஏன் என் உசுரை வாங்கறதுக்கு வந்தீங்களா? இங்க கேமரா வரும்போது நீ மெல்ற. சரிங்க சார். நீங்க மேல கேமரா நீ மெல்ற. இந்த பக்கம் வரும்போது நீ மெல்ற. இந்த பக்கம் வரும்போது நீ மெல்ற. ஒரு 2 நிமிஷம் இருங்க. ஒரு 2 நிமிஷம் இருங்க. உங்களுக்கு வரேன். இந்தாங்க 2 பேர் ஆளு கொஞ்சம் எடுத்து மெல்றீங்க. ஐயோ வேணாங்க சார், வேணாங்க சார். மெல்லுங்க. ஆக்ஷன். பச்சை பச்சையா திட்டுற மாதிரி இருக்கு 2 பேர் வாய்ஸும். டைலாக் பேசாம மூஞ்சி எப்படி தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னு இருக்கு ஒரு ரொமான்ஸா. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் நீங்க கேட்கணுங்க. 2 பேர் லவ்வரா நிக்க வைக்கிறேன்னா எதிரி மாதிரி பார்க்க கூடாது. 1 மினிட் போலாமா? கேமராமேனுக்கு தலை சுத்துதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிற சோடா வாங்கி வர சொல்லிடுங்க. நீங்க சோடாவுக்கும் காசு தர மாட்டீங்க. இது முதல்ல நீ மெல்லுமா? அந்த பக்கம் தான் கேமரா இருக்கு. நீ இப்ப மெல்லாதீங்க. ஆக்ஷன். அதான் கர்மம் வரலனால மெல்றதும் உங்களுக்கு தெரியலையே. உங்களை வச்சு நான் எழுதி போறேன். நல்லா பண்ணீங்க. இப்ப நீங்க சொன்னீங்க கிட்ட போலாம். அது எடுக்க போறோம். சரியா? அப்படியே இருக்க. அங்க போயிடலாம். கட் பண்ணுங்க சார். கேமராமேன் சார், இங்க இருக்கு கேமரா. ஏமா அவரை பார்த்த மாதிரி இல்லைம்மா. ஊருக்கு என்ன போச்சோ எனக்கு என்னமோ. இங்க கேமரா வச்சுக்கிறீங்க. இப்படியே க்ளோஸ் வரீங்க. இவங்க தலைமுடியெல்லாம் வரும். அப்படியே போறீங்க. மூஞ்சி கிட்ட வரீங்க. கட்டு. அடுத்த ஷாட்டு இங்க இருந்து இவர் தலை கிட்ட போறீங்க. ஏங்க திரும்பாதீங்க. வந்து இங்க ஒரு க்ளோஸ் வருது. இந்த 2 க்ளோஸ் எடுங்க. அப்புறம் ஜூம் அவுட் எடுத்துக்கலாம். இப்ப ஜூம் இன் கேட்டே கிட்ட வந்து போறதுக்கு அது நம்ம கிட்ட கிங் கோப்ரா இல்ல.
அதனால இதை எடுப்போம். சரியா? ஓகேவாம்மா? ஓகே சார். என்ன அளவு புரிஞ்சுது உனக்கு? புரிஞ்சுது சார். புரிஞ்சா சரி, போலாமா சார்? சரி. முதல்ல இங்க கேமரா எடுத்து வந்திருக்கு சார், இங்க இருந்து போலாம். ரோலிங்கா, ஆக்ஷன். அப்படியே கட் பண்ணி ஆக்ஷன். வேடிக்கை பாக்குறேன், எனக்கே தொண்டை தண்ணி வத்துது. ப்ரொடக்ஷன்ல சொல்லி கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு சொல்லிட்டு. நல்லா வரும் ப்ரொடக்ஷன்ல. நேத்து சொன்ன டீ இது வரைக்கும் எதுவும் தரல நண்பா. என்ன சார்? கொஞ்ச நேரம் நீங்க டைரக்ஷன் பண்றீங்களா? நானா நண்பா? நீங்க பாருங்க. பண்றேன் இருங்க. ஜூம் அவுட் எடுத்துங்க சார் இங்க இருந்து. ஆக்ஷன். கட். போலாமா? ஆக்ஷன். டயர்டா இருக்கு சார். பிரியாணின்னு சொன்னீங்களே, எப்போ வரும்? யாருக்கிட்ட நீ பிரியாணிலாம் சொன்ன? வாங்கி கொடுத்தியா நீ? ஐயா, பிரியாணின்னு பேசணும், அவர் சொல்லல. அதானே பார்த்தேன். 1 மணில இருந்து 3 மணி வரல பிரேக்கு. சாப்பிட்டு வாங்க. சாப்பிட்டு வாங்களா? அப்போ உங்களுக்கு? பக்கத்து வீட்டுல கேட்டு இருக்கேன், பையன் எத்துன்னு வருவான். அதை கூட சொந்த காசு சாப்பிட மாட்டானா நண்பா? அது ஏன் கேட்குற நண்பா? நான் கடன் வாங்கின்னு வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி தரேன். ஏன்னா 3 மணிக்கு வாங்கினா 3:30, 4, 5 மணிக்கு வராங்க. இப்படி போயினுக்கு நண்பா. நண்பா, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. தெரியாம இந்த ஒரு படத்தை கமிட் பண்ணி விட்டேன். அடுத்ததுனா பாத்துக்கலாம் நண்பா. சார், தயிர் சாதம் பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னீங்களே, வாங்கிட்டு வந்துட்டா? என்ன நண்பா, தயிர் சாதம் பாக்கிட்டா? சொந்த காசு அவ்வளோதான் வாங்கி தர முடியும் நண்பா. சரி விடு நண்பா, ஊருக்கா பாக்கிட்டே என் செலவுல வாங்கி கொடுத்துட்றேன். ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் இப்படிதான் போயின்னு இருக்குது. எப்பதான் சோறு வருமோ?